இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆனந்த் கார்த்தியை பற்றி ஆக ஓகன் பில்டப் கொடுத்துட்ருக்க. அப்போ ஊருக்குள்ளே இருக்க ஒருத்தர் சொல்கிறாங்க, என்னப்பா வாயில் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ஆளை காணுமே அப்படின்னு சொல்ல, இப்போ வருவான் பாருங்க அப்படின்னது ஜேசிபியில் கார்த்தி வந்து இறங்கி அப்படியே மீசை முறுக்கிட்டு கெத்த நின்றுட்டு இருக்க. மாமா யார் மாமா இது, வர்றதுலேயே வந்துட்டு ஜேசிபியில் வந்திருக்கான், ஆள் சும்மா தரமான ஆள் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்ல, அதான் மாப்பிள்ளை எனக்கு தெரியல, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு அந்த வில்லன் கேங்லேருந்து ஒருத்தர் சொல்கிறான், என்னே ஆள் பார்க்க என்னமோ நல்லா தான் தெரியுறான், ஒருவேளை கம்பு சண்டையில் நம்ம ஆளை ஜெயிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, இருடா ஆள் பார்க்க நல்லா இருந்தால் போதுமா, விளையாட தெரியணும்ல, பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கார்த்தி வந்துட்டு அவங்க அண்ணங்க கிட்ட பேசிகிட்டு இருக்க. இந்த பக்கம் வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ஆதரவாக போட்டி போகிறதுக்கு ஆள் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தியை பற்றி மறுபடியும் ஓகோன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பேச்செல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது, ஆனால் செய்கையில் இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, பேச்சை விட செய்கை நல்லாவே இருக்கும், ஏன்னா பேச்சு என்னோடது செயல் அவனோடது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்லிட்டு இருக்க. டேய் நான் நல்லா பண்ணுறேன்னா என்னமோடா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கம்பை வாங்கிட்டு போய் சண்டை போகிறதுக்கு தயாராகிறாங்க. இந்த திக்கம் வந்துட்டு ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கனுக்குள்ளே நின்றுட்டு இருக்காங்க. ஏய் உடனே போய் ரேவதி கிட்ட இதை சொல்லிடி அப்படின்னு சொல்ல அந்த திக்க ரேவதியை காமிச்சிட்டு இருக்காங்க. பாப்பா இப்போ மட்டும் நான் போலாட்டி அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆயிரும், அம்மாவுக்கு எதிராக வந்துட்டு நானே செய்கை செஞ்ச மாதிரி ஆகிடும், அது மட்டும் இல்லாமல் அம்மா தான் என்னை காசெல்லாம் கொடுத்து அரவணைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நீ காசுக்காக பார்க்குற, நான் ஊர் ஒற்றுமைக்காக பார்க்குறேன், நீ மட்டும் இப்போ அங்கே போய் சண்டை போட்டேன்னா திருவிழாவில் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், நான் சொன்னது புரிஞ்சுக்கோ, அதே காசு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ஓடி வர மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த திக்கம் காட்டி வந்துட்டு சண்டை போட்டு அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து வில்லன் கேங்லாம் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அந்த திக்கம் சாமுண்டீஸ்வரி அவங்க ஹஸ்பண்டும் மூத்த மருமகனும் வந்துட்டு பேசிக்கிறாங்க, மாமா இவன் என்ன இப்படி தூள் கிளப்பிட்டு இருக்கான், இவனும் அவங்க பக்கம் சேர்ந்துட்டான்னா நம்ம நிலைமை அதோ கதி தானே, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சோப்லாங்கியா இருக்கோம், இதில் வந்துட்டு சொம்ப பயிலாயிருவோமே அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள கொஞ்சம் அமைதியாக இருங்க மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள இப்படி சூசு வந்துட்டு ஆர்டர் பண்ணுறேன் குடிங்க அப்படின்னு சொல்ல, மாமாடா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த திக்கம் வில்லனை தாங்க அமைச்சிட்டு இருக்காங்க. என்ன இவனே ஜெயிச்சிருவான் போல அப்படின்னு சொல்ல, அதான்டா எனக்கு குழப்பமா இருக்கு, இவன் யாரு எவன் எந்த ஊருக்காரனே தெரியவே இல்லை, இப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே, இவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்காங்க. அடுத்த சைடு ரேவதி ஃப்ரெண்டை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரேவதி நீ நினைச்சதெல்லாம் தப்பா போச்சு அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்ற அப்படின்றாங்க. ஆமா அங்க யாரோ ஒருத்தன் வந்து சண்டையில தூள் கிளப்பிட்டு இருக்கான், அவன் ஆளு மட்டும் சூப்பர் கிடையாது, சண்டையும் சூப்பரா போட்டுட்டு இருக்கான், அவன் போடுற சண்டை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் மூக்கு மேல விரல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா யார் அது, இந்த ஊர்ல நமக்கு தெரியாம அப்படி யாரு, உடனே வாய்ப்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கார்த்தி நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே இவன் யாருன்னே தெரியலையேடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குழம்பிட்டு இருக்கா. கார்த்திக் கடைசியில் அவனை அடிச்சு வந்துட்டு ஜெயிச்சிடுறாங்க. எல்லாருமே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுறாங்க. என்னப்பா இப்போ சந்தோஷம் தானே, ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணங்க கிட்ட போய் சொல்ல, அங்கே பாரு அத்தையா ஆடி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்க. அந்த தோத்த வில்லன் வந்துட்டு கிளம்ப பார்க்குறான். அப்போ வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க, டே நில்லு, தோத்துட்டேல, எப்போவுமே இந்த ஊரில் நான் தான் நம்பர் 1, நீ தான் நம்பர் 2, இது கடவுள் எனக்காக அமுச்சு வச்ச ஆளு பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கோவமா வெறுன்னு கிளம்பிற, இவன் வேற ஒருத்தன் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வேற டென்ஷன்ல இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு அவங்களோட மூத்த மருமகை சொல்றா, மாமா ஜெயிச்சிட்டோம் மாமா, என்ன மாமா இது, போச்சு நமக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு இருக்கிற மாதிரி இது மதிப்பு மரியாதை போயிடுமா அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள தலை வேற சுத்துது, கொஞ்சம் அமைதியா இருங்க மாப்பிள்ள, அவை வெறும் காசுக்காக வேலை செய்யறவன் மாப்பிள்ள, நம்ம தான் அந்த வீட்டில் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்து ஜெயிச்சவங்க மேடைக்கு வாங்கன்னு சொல்ல காட்டி போறாங்க. இந்த செயினை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, எனக்கு வந்துட்டு இந்த செயின் வேணாம், ஏதோ இந்த ஊர்ல ஆம்பளைங்களா எல்லாம் கேட்டீங்க அதுக்காக சண்டை போட்டே, செயின்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடு, அக்கா செயினை கொடுக்காங்களே வாங்கிக்கோ, பாத்தியாக்கா இந்த ஊரில் வந்துட்டு உன்னை எடுத்து பேச ஆள் இல்லை, எப்படி அசிங்கப்படுத்துறான் பாருங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் வந்துட்டு வாங்கிக்கோப்பா கொடுக்குற மரியாதைக்கே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு செயினை வாங்கி கார்த்தி வந்துட்டு கிருகிருன்னு சுற்றி தூக்கி போடுறாங்க. பார்த்தா அது ரேவதி அவங்க கழுத்தில் போய் விழுந்துற, எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க. கார்த்தி அங்கேருந்து கிளம்பிட, பாத்தியாக்கா இவனுக்கு எவ்வளோ துமுறு, நீ பேர் சொல்லுக்கா, ஆள் வச்சு அடிச்சு அவனை தூக்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி முறைச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த திக்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டு, யாரா இவன் வந்தான் ஜெயிச்சான் செயினை வாங்கினா எரிஞ்சா போய்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் வந்துட்டு அவங்க மூத்த மருமகை சொல்கிறாங்க, மாமா இப்போ அதுதான் முக்கியம், நம்ம ரேவதி கழுத்தில் செயினை போட்டு போயிட்டான், இங்கே என்ன மாப்பிள்ளை செலெக்ஷனாக நடந்துக்கிட்டு இருக்கு, இவன் ஒரு கோளாறான ஆளாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க, ஐயோ சர்பத்தை ஆர்டர் பண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு கார்த்தியை ரேவதி அவங்க குரூப் மறைக்குது, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, டே நீ யார் ராமோத, தேவையில்லாமல் வந்து நான் போட்டு வச்சிருந்த பிளான் எல்லாம் சொதுப்பிட்டேன், இந்த சண்டே
சண்டையே நடக்கக்கூடாதுன்னு நான் பிளான் போட்டு வச்சிருந்தா உன்னை யாரா இறங்கி சண்டை போட சொன்னா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அந்த இடத்த விட்டு நகண்டு போயிரு அப்படின்னு சொல்ல, எங்கள் ரேவதிக்கு கேள்வி கேட்டாலே பிடிக்காது அப்படின்னு சொல்ல அருண் சிரிச்சுக்கிட்டே, எங்கள் கார்த்திக்கு கேள்வியே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னடா பெரிய பிஸ்தாவா நீ அப்படின்னு சொல்ல, நான் பாதாமும் இல்லை பிஸ்தாவும் இல்லை, நீ பெரிய முந்திரி மாதிரி வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அப்படின்னு சொன்னதுமே, நீ பண்ண தப்புக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்குறேன், ஒழுங்காக வந்துட்டு இந்த ஊரில் விட்டு ஓடியே போயிரு, என் கண்ணில் வந்து நீ படவே கூடாது அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 3 பேர் சிரிக்கிறாங்க. என்னடா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம், எது செய்யறேன்னு சொல்கிறானோ அது வந்துட்டு செய்ய மாட்டேன், செய்யாதான்னு சொல்கிறதா செய்வா அப்படின்னு சொல்ல, அப்படியா அந்த கெட்ட பழக்கம் வேற இருக்கா? ஆமாம், இப்போ நீ வேணா செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்துட்டு அவள் காதில் வந்துட்டு ஒன்று சொல்கிறாங்க, இருக்குது ஜூஸ் பாட்டில் அதை உடைக்காதன்னு சொல்லி அவன் உடைச்சிருவான் அப்படின்னு சொல்ல, அது மாதிரியே ரேவதி சொல்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு உடைச்சிட ரேவதி வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காயே போய் கார்த்தியை பார்த்துட்டு இருக்காங்க. ஆகா இவன் ஒரு மாதிரி ஆளுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க, கார்த்தி, ஆனந்த், அருண்லாம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.